ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன், 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நம்ம கிராமத்து ஸ்டைலில் சுவையான மீன் குழம்பு மண் சட்டியில் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1/2 கிலோ பாறை மீன் எடுத்திருக்கேன். சின்ன சைஸு வெங்காயம் 1, பழுத்த தக்காளி 1, 3 பல் பூண்டு, மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், வடகம், எண்ணெய், உப்பு, புளி ஒரு எலுமிச்சப்பழம், பெரிய எலுமிச்சப்பழ சைஸ் 1, கருவேப்பில்லை. இதுதான் தேவையானது குழம்புக்கு. ஸ்டவ் மேலே மண் சட்டி வச்சிட்டோம். மண் சட்டி காஞ்ச உடனே இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம். 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வடகத்தை சேர்த்துடலாம். பாருங்கள், நான் எவ்வளோ தான் வடகம் எடுத்திருக்கேன். ஏன்னா வெங்காயம் வேறு நம்ம ஒன்று எடுத்துருக்கோம், போதும். இது கொஞ்சம் இது பண்ணுங்க. வடகம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதில் பூண்டு சேர்க்கலாம். பூண்டு ஃப்ரெஷ்ஷாக சேர்த்தோன்னா நல்லா வாசனையாக இருக்கும் மீன் குழம்பு. ஏன்னா வடகத்துலேயும் பூண்டு இருக்கும். அது நம்ம கொஞ்ச நாள் அந்த வடகம் வைக்கிறதுனால அந்த வாசனை கொஞ்சம் கம்மியாகும். வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும். இது பாருங்கள், இப்போ நான் இதில் சேர்த்துட்டேன். இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். குழம்புக்கு நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணும். அதை பாருங்கள், கொஞ்சம் நான் மேஷ் பண்ணி போடுறேன். தக்காளியை போட்டுட்டோம். இப்போ இதை கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். பாருங்கள், எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள் சேர்க்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் 4 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன் இதில். இப்போ இதில் தனியாத்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வதங்கணும். ஏன்னா அந்த மிளகாத்தூளுடைய பச்சை வாடை அப்போ தான் போகும். வதக்கிட்டுருக்கோம் பாருங்கள். மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. கரைச்ச புளி தண்ணியாக இப்போ இதில் சேர்க்க போகிறோம். புளி தண்ணி ஊற்றியாச்சு. இப்போது கலந்து விட்டுருவோம் நல்லா. இப்போ இது நல்லா கலந்தாச்சு. இதில் 2/4 ஸ்பூனு கல்லுப்பு சேர்த்துக்கிறோம். பாருங்கள், இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் கொதிக்கணும் மீன் குழம்பு. இப்போ நம்ம இதில் மீனை சேர்த்துருவோம். எவ்வளோ திக்காகிடுச்சு பாருங்கள். மீனை சேர்த்துடலாம். முள்ளமாக போடுங்க. இப்போ மீன் போட்டுட்டோம். இப்போ நல்லா கலரணும். பாருங்கள், மீன் உடையாமல் இந்த மாதிரி கலரி வைக்கணும். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இதை பாருங்கள், இதில் போட்டிருக்கேன் இப்போ மீன் குழம்புல. இப்போ இந்த மீன் குழம்பை மூடி வச்சிடலாம். ஏன்னா அந்த சூட்லேயே மீன் வெந்துடும். 5 நிமிஷம் மூடி வைக்கணும். இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பரான காரசாரமான மண் சட்டியில் செஞ்ச மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ.